நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கன் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல். கோயம்புத்தூருங்க. சர்வோ ஸ்டெபிலைசர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. சர்வோ ஸ்டெபிலைசரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 5 kV இருந்துங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2000 kV வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோலேஷன் டைப்லைங்க, பிபிடி டைப்புங்க, எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு மட்டும் நமக்கு அப்ரூவல் இல்லைங்க. ஸோ அதை தவிர எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கோல்டு சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோங்க. A to Z இருக்காதுங்க. நம்ம அசம்பிளிங் ப்ராசஸ் மட்டும் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணுறது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிம்மர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க, ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இதோட அசம்பிளிங் ஒர்க் மட்டும் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு கம்பெனியுமே ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடலில் நம்ம ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா இது எங்களுக்கு சர்வீஸ் பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்சைட் வந்து உங்களுக்கு பக் போஸ்ட்லேயோ அல்லது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்லேயோ எதுலேயோ ஒரு காயிலேயோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதில் பக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸில் பாட்டமில் இருக்கிறது பக் போஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மருங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். தட் மீன்ஸ் உங்க டிம்மர்னு சொல்லுவாங்க, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, வேரியேஷன் சொல்லுவாங்க. மூணுமே ஒரே தாங்க, ஒரே காம்பனண்ட் தாங்க. அதுக்கு மேலே இருக்கிற கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டருங்க. அது வந்து சின்க்ரோனஸ் டைப் சர்வோ ஏசி, அதாவது ஏசி கரண்ட்ல ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல வேலை செய்யற ஏசி மோட்டர் தாங்க. அது வந்து ஏசிலையும் போட்டுக்கலாம், டிசிலையும் போட்டுக்கலாம், எதில் வேணா போட்டுக்கலாங்க. நம்ம வந்து ஏசியில் போட்டிருக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஃபார்வர்ட் பஸ் வேலை செய்யறதுக்கு ஒரு RC ஒன்று போட்டிருக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் சேஃப்டிக்கு ஒரு ஃபியூஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா சைடில் வரக்கூடியதான் அந்த கார்பன் பிரஷ் ஆமுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து காயிலோட பொசிஷன், அதாவது வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வேரி பண்ணுங்க. ஒவ்வொரு பொசிஷன்லையும் இதுதான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுங்க. அந்த சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரோட சாஃப்டை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேரியாக்கோட சாஃப்டை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போங்க. ரெண்டோட சாஃப்டையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்போங்க. ஜாயின் மீன்ஸ் உங்களுக்கு லைக் உங்களுக்கு வந்து ரெண்டுலையுமே அந்த பல்லு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போங்க. ஜாயின் பண்ணி உங்களுக்கு சர்வோ மோட்டரை இது பண்ணால் வேரியாக்கு வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ண காயில் பார்த்தீங்கன்னா டேங்குக்குள்ளே வந்து இறக்குறோங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் பண்ண முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்டுங்க. வெயிட் வந்து ஒவ்வொரு காயிலுமே கிட்டத்தட்ட 100லேருந்து 150 கிலோ வருங்க. அதுக்கு ஜாஸ்தியாக தான் வருங்க, நான் கம்மியாக சொல்கிறேங்க. ஸோ இது வந்து கையால் தூக்க முடியாதுங்க. ஸோ நம்ம வந்து நம்ம மேனுவலாக நம்ம லிஃப்ட் போட்டுங்க நம்ம வந்து தூக்கி வந்து உள்ளே வந்து உள்ளார வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பக்கவாக இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டுங்க. எல்லாத்துக்குமே இன்சுலேஷன் வந்து நம்ம பக்கவாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட பக் போஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து டபுள் அட்வான்டேஜுங்க. ஏன்னா 2 இன்சுலேஷன் வந்துடுங்க. ஸோ அதனால 99% வந்து ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதே மாதிரி நம்ம அசம்பிள் பண்ண மெத்தடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் சைட்லேயோ எங்கேயுமே அசையாதுங்க. பொதுவாக ஒரு காயில் பார்த்தீங்கன்னா அசைவே கூடாதுங்க. அட்டாச் பண்ண வாக்கில் இருக்கணுங்க. எப்போதுமே அசையக்கூடாதுங்க. அசைஞ்சாலே ரிஸ்க் தாங்க. ஏன்னா சில சர்வோ ஸ்டெபிலைசரில் பார்த்துருப்பீங்க வந்து உங்களுக்கு 3 காயிலுமே சப்போர்ட் இல்லாமல் தனித்தனியாக நிற்குங்க. ஸோ நம்ம காயில் அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க, பக்காவாக நிற்குங்க. ஸோ அசம்பிள் பண்ண யூனிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ சுவிட்சு, கான்டாக்டரு, போர்டு போட்டுங்க நம்ம இப்போ செட்டிங்ஸ் போட்டுட்ருக்கோங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 காயிலுமே இறக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 காயிலும் வந்து 4 ஹோல்ஸ் இருக்குங்க. 3 பிளேட்லையுமே 4 ஹோல்ஸ் இருக்குங்க. 4ஐயும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோங்க. எக்காரத்தை கொண்டு காயில் வந்து ஆடவே ஆடாதுங்க. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் எங்கே நீங்கள் அனுப்பிச்சி விட்டாலுமே ஆடாமல் அசையாமல் இருக்குங்க. எந்த வித டேமேஜும் ஆகாதுங்க. லைக் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் போட்டுட்டு இருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இதை அப்படியே நம்ம பேக் பண்ணி வச்சுட்டுங்க ஓரம் கட்டிட்டு நாங்கள் அடுத்த யூனிட்டை எடுக்க ஆரம்பிச்சிடுவோங்க. நிறைய நண்பர்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருப்பீங்க ஆர்டரு. இந்த மாதிரி பெரிய யூனிட்டுக்கு இடையில கிடைக்கக்கூடிய கேப்பில் தாங்க நம்ம அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு யூனிட் போகணும்னா அடுத்த யூனிட் கம்பல்சரி வந்துடுங்க. ஸோ அதுக்கு கிடைக்கிற கேப்பில் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லேட்டானா தவறுதெல்லாம் எடுத்துக்க வேண்டாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.